உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்காரு. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு 4 கிரகங்கள் உங்களுக்கு ரிஷபராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் மிதுன ராசிக்கு வந்துருவாங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் 12ஆம் இடத்துக்கு வந்துருவார். அதாவது கடக ராசிக்கு வந்துருவார். இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, உங்களுக்கு சாதகமா பாதகமா, எல்லாமே பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துலங்க தொழில் ஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குருவோட இருக்கார். அற்புதமான மாதம் இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்கார், ஸ்ட்ராங்கா பலமா இருக்கார். தெளிவா இருக்க போறீங்க சிம்மராசி நேயர்கள். குழப்பம் இருக்காது உங்களுக்கு. மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் குழப்பம் இருந்திருக்கும். போன மாசமெல்லாம் பாருங்க, ஒரு சில தடுமாற்றமெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். எதுவும் நடந்திருக்காது, நீங்க நினைச்சது நடந்திருக்காது, உங்க ஆசை நிறைவேறாம இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைவேறிச்சு, சரிங்களா? ஒரு சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா மே மாதமே ஒரு சில விஷயங்கள்லாம் சிம்மராசினர்களுக்கு நல்லது நடந்தது. ஒரு சில பேருக்கு நடக்கல. ஆனா இந்த மாதம் பாருங்க, நடக்காம இருக்க, அதாவது நல்லது நடக்காம இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்கார், குருவோட இருக்கார், சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். 10ஆம் இடங்கிறது நல்ல ஒரு இடம். இப்போ இந்த மாதம் நடுப்பகுதியில பாருங்க 11ஆம் இடத்துக்கு வந்துருவார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். அப்ப போன மாதத்தை விட, இந்த மே மாதத்தை விட இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும், லாபங்கள் கிடைக்கும். பணம் வராம இருந்த பணம் கைக்கு வரும், பணம் தேடி வரும். பணம் வரக்கூடிய நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும். பணத்தை சேமிப்பு பண்ண முடியும் இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு 10ல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. ஆரம்ப பகுதி 10ல் இருப்பாரு, நடுப்பகுதி 15 எல்லாம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. லாபங்கள் கிடைக்குங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அற்புதமான மாதமா இருக்கும் உங்களுக்கு. செல்வ செழிப்போட இருக்க போறீங்க. பணம் வரப்போகுது உங்களுக்கு. பணம் தேடி வரும். சம்பாதிக்க போறீங்க, சேர்த்தி வைக்க போறீங்க. இந்த மாதம் நல்லா இருக்கும், பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும், பண பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும், கடன் அதிகமா இருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும், சண்டையா உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். குடும்பத்துல பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனை குரு நிவர்த்தி பண்ண போறாரு. பண பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. வாக்குவாதம் எல்லாம் குடும்பத்துல, இந்த கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் எல்லாம் போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. எல்லாமே படிப்படியாக கம்மியாக போகுது உங்களுக்கு. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்து மேல விலகிறதுனால. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார், சரிங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 7ல சனி இருந்தாலே மனக்கசப்பு, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை 2ஆம் இடத்து மேல விழுகிறதுனால, அந்த குடும்பஸ்தானத்து மேல விழுகிறதுனால சமாளிக்க வைப்பாரு குரு. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க, கவனமா இருங்க. கணவனோட உங்களோட உங்களோட கணவனோ இல்ல மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. நீங்க சிம்மராசியா இருந்தீங்கன்னா உங்க கணவனோ இல்ல மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? மற்றபடி திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும், சரிங்களா? கல்யாணம் ஆகாம இருக்க சிம்மராசினியர்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த மாதம் தேடி வரும், சரிங்களா? லாட்டரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை, இந்த விஷயங்கள்ல போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க, சரிங்களா? புதுசா ஒரு சில பேர் அறிமுகமாவாங்க, அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, பாகிஸ்தானத்தில் இருக்காரு. ஒரு சில பேருக்கு தந்தையோட ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து, ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். ஏன்னா பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்காரு. அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த மாதம். நல்ல மாதம், அற்புதமான மாதம். வேலை கிடைக்கும். வேலை இல்லாம இருக்க சிம்மராசினர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலையை மாத்தலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. வேலை மாற்றம் ஒரு சில பேர்த்துக்கு நடக்க போகுது. ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வேலை பார்க்க போறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு நடக்கும்.
சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த மாதம் ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு. சொந்த தொழில லாபம், வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி இதெல்லாமே இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். பணமே இல்லைங்க சார், நாங்க என்ன பண்றது, தொழில வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, நாங்க எப்பதான் நல்லா இருப்போம், எப்பதான் வெற்றி கிடைக்கும், எப்பதான் சக்சஸ் பார்ப்போம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க, கேட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்துல பிசினஸ்ல ஜெயிக்க போறீங்க. லாபங்கள் கிடைக்க போகுது. இந்த ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய நல்லது நடக்கும், நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஜூன் 15ஆம் தேதி 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூரியன் அங்கதான் இருக்கார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்க்கை 11ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி இந்த முக்கூட்டு கிரகங்கள் அங்க 11ஆம் இடத்துல இருப்பாங்க. லாபங்கள் கிடைக்குங்க, ஆசை நிறைவேறும் உங்களுக்கு, தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும், மூத்த சகோதரன் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இந்த மாதம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைப்பது. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இது நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் வரன் தேடி வரும், நல்ல வரன் தேடி வரும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. குறை சொல்ற மாதிரி பெருசா அங்க ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த 7ல சனி மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட கருத்து வேறுபாடு வரும், நண்பர்களால் சில பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர உங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது. தொழில முன்னேற்றம் இருக்கும், வருமானத்துல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, பணம் தேடி வரும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? 12ஆம் இடத்துக்கு புதன் இந்த மாதம் 29ஆம் தேதி வந்துடுறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால சுப விரயங்கள் இருக்கும். ஆரம்ப பகுதியில கொஞ்சம் சேர்த்து வைப்பீங்க இந்த மாதம். கடைசி பகுதி இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் சுப விரயங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போறதுனால குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போறீங்க, அதுக்காக செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? நல்ல மாதம்ங்க, அற்புதமான மாதம். ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்காரு, நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அரசாங்க வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். இல்லை தனியார் கம்பெனி, பிரைவேட் ஜாப்ல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேங்க சார், இங்கே வேலை முன்னேற்றம் இருக்குமா, இல்லை வேலை கிடைக்குமா சொல்லிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல விதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், ராசிநாதனோட குரு இருக்கார். அப்போ ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு போறாரு. இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. சரிங்களா? வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. ஒரு சில பேர் இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கங்க. நல்ல மாதம். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ராசி பலன் வந்து நம்ம சந்திரன் வச்சு பாக்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, லக்ன அடிப்படையில பார்த்தாதான் தெரியும். சரிங்களா? என்ன வயசுல இருக்கீங்க, நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில இனிமேல் என்னெல்லாம் நடக்கும், நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.